வணக்கம் வணக்கம். உங்க வாய்ஸ் ரொம்ப கம்மியா இருந்துச்சு. இல்ல தொண்டை சரியா பேச முடியல. ஓ, தொண்டை கம்மி இருக்கா? ஓகே ஓகே. மழை பெஞ்சிட்டு இருக்குன்னு கேக்குறேன். மழை பெஞ்சிட்டு தான் இருக்கு. ஓகே ஓகே. விட்டாலும் மறுபடியும் வந்துகிட்டே இருக்கும். நாளைக்கு நாளை தெரிச்சு தான் சார் மழையே இருக்கு மெயின். ஏன்னா அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மன்னார் வளைகுடாவுக்குள்ள போனது மீண்டும் இலங்கை மேல பாதி ஏறி நிக்குது. அப்படியே போகவே இல்லை. மன்னார் வளைகுடாவில் இலங்கை மீது இருக்கிறதுனால கடலுக்குள்ள முழுமையா இறங்கினாதான் அந்த குளிர்காற்று விடுபடும். கொஞ்சம் மேற்கு நோக்கி நகரணும். அதாவது மன்னார் வளைகுடாவில் இறங்கி குமரி கடல் போகணும். அது நாளைக்கு நாளை மறுநாள் நடக்குது. அதனால மழை நாளைக்கு நாளை மறுநாள் தான் பெய்யும். இப்ப பெய்யறதை விட கொஞ்சம் கூடுதலா இருக்கும் மழை நாளைக்கு நாளை மறுநாளும். நைட்டு மழை விட்டு விட்டு இருக்குமியா. இப்ப பெய்யற மழை விட்டாலும் மீண்டும் வரும். நாளைக்கு விடிய காலமும் இருக்கு, நாளைக்கு பகல்லையும் விட்டு விட்டு இருக்கு, நாளைய மறுநாளும் இருக்கு. செவ்வாய்க்கிழமை வரைக்கும் இருக்கு, 13ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. ஓகே, நன்றி நன்றி சார். நன்றி நன்றி. மழை எப்படி இருக்கு இப்ப சொல்லுங்க. மழை சார் இப்ப ஒரு மணி நேரமா நல்ல மழை பெஞ்சிருக்கு சார். ஒரு 2 சென்டிமீட்டர் பெஞ்சிருக்கு சார் மழை. ஓகே. ஒரு இப்போ கொஞ்சம் மழை தூரிட்டே இருக்கு சார். வெளியே போனா நினைச்சு சார் அப்படியே தவுட்டடிலாம் அடிச்சிட்டு இருக்கு. இல்ல ஏற்கனவே ஒரு திருப்பம் மழை முன்னேறி திருத்துறைப்பூண்டி வரைக்கும் நல்லா பெஞ்சிட்டு மீண்டும் பின்னோக்கி விலகி இருக்கு குளிர் காரணமா. ஆமா சார். மீண்டும் வேதாரணத்துல விடாம பெஞ்சிட்டு தான் இருக்கு. விடாம பெய்யுது சார். மழை விடவே இல்லை சார். மழை மத்தியானத்துல இருந்து கொஞ்சம் லேசா இருந்தது, அப்புறம் மறுபடியும் தூரிட்டே இருந்தது. மறுபடியும் ஒரு மணி நேரம் நல்லா அடி அடிச்சது சார். இல்ல இப்போ விலைக்கு பின்னாடி போனது மீண்டும் முன்னேறிட்டு இருக்கு. இப்ப மறுபடியும் வருது உங்களுக்கு. வருதா சார்? இப்ப மழை தூரிட்டே இருக்கு சார். இப்ப இல்ல மறுபடியும் வலுத்து பெய்யும். சரிங்க சார். விட்டாலும் வரும், வந்தாலும் விடும், விட்டாலும் வரும். மீண்டும் 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 நாளை மறுநாள் வரைக்கும் மழை இருந்துட்டே தான் இருக்கும். இனி எங்களுக்கு மழை தேவையில்லை சார். ஃபுல்லாயிட்டு சார். வயல்லாம் நிரம்பிட்டு சார். நல்லா. ஓகே. வயல் நிரம்பிடுச்சா? வயலாம் நிரம்பிட்டு சொன்ன மாதிரி வயலாம் நிரம்பி வச்சு நாங்க தண்ணியை யாரும் விடவும் இல்லை, கட்டி விட்டோம்ல. இல்ல கட்டி வைங்க. மழை அதிகமா பெய்யறத மட்டும் வடிய விடுங்க, தவிர வடிய விட்டுறாதீங்க அதையும். இல்ல யாருமே கட்டி விட்டாங்க. எல்லாரும் கட்டி வைங்க. ஏன்னா மறுபடியும் மழை லேட் ஆகும். என்ன தூரல் சாரல் நினைக்கிற மழை தான். என்ன டெம்பரேச்சர் கம்மியா இருக்கு, கடல் டெம்பரேச்சர். எங்க ஆயிரமடத்துல மட்டும் 7 சென்டிமீட்டர் பெஞ்சிருக்கு சார். ஆமா 7 சென்டிமீட்டர் காலைல சொன்னேன். 8.82 இங்க தகட்டூர். சரிங்க சார். ஆமா இப்ப 2 சென்டிமீட்டர் பெஞ்சிருக்கும், 1 சென்டிமீட்டர் பெஞ்சிருக்கும். ஆமா சார். ஆமா சார். இப்ப அடிச்சிட்டு சார் ஒரு 2 சென்டிமீட்டர் பெய்யுது சார். ஆமா இப்ப 2 சென்டிமீட்டர் பெஞ்சுது. ஆமா சரியான அடி அடிச்சிட்டு சார் மழை. அதான் இப்போ இனிமேல் தான் பெய்யும் சார் நல்ல மழை. நாளைக்கு நாளை மறுநாள் தான் கனமழையே இருக்கு. நாளை மறுநாள் விடும்னு நினைச்சோம். இன்னைக்கு கொடுத்த கேப்பா அது நாளை மறுநாள் கொடுக்குது. சரிங்க சார். ஏன்னா இலங்கை தரை மேல பாதி ஏறி நிக்குது. அது இன்னும் மன்னார் வளைகுடாவுல முழுமையா போகல. சரிங்க சார். அது முழுமையா போனதுக்கு அப்புறம் தான் நல்ல மழை இருக்கும். குமரிக்கடல் போறது செவ்வாய்க்கிழமை தான். அன்னைக்கும் நல்ல மழை இருக்கு. இப்பயும் வடக்கு சொன்ன மாதிரி சார். வடக்கு கருப்பா இருக்கு சார். மழை வந்துட்டு சார். அதான் வந்துட்டு இருக்கு. நான் ரேடார் பார்த்துட்டு தான் சொல்லிட்டு இருக்கேன். வந்துட்டு இருக்கு சார். ரைட் சார். நன்றி நன்றி சார். நன்றி சார். வணக்கம். நன்றி. வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஜனவரி 11 ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணி ஆய்வறிக்கை. இன்றைய அறிக்கைக்கு முன்பு கடந்த 24 மணி நேரம் மழைப்பொழிவை பார்ப்போம். காலையில் அறிவித்த பொழுது முழுமையாக கிடைக்கப்பெறவில்லை, முழுமையாக கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதிகபட்ச மழைப்பொழிவை அறிவித்துவிட்டு இன்றைய வானிலை அமைப்பையும் தலைப்புச் செய்தியாக இனிமேல் தான் மழைப்பொழிவு உள்ளே நுழைந்து பொழியும். காற்றழுத்த தாழ்வு பகுதி இலங்கையில் பாதியும் மன்னார் வளைகுடாவில் பாதியுமாக நீடித்துக் கொண்டிருக்கிறது. முழுமையாக மன்னார் வளைகுடாவில் இறங்கி குமரிக்கடல் பகுதிக்கு நகரும் பொழுதுதான் நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும். அதே போல அரபிக்கடலிலும், அதாவது கர்நாடகா கேரள கடலோரத்தை ஒட்டி நீடித்துக் கொண்டிருந்த அந்த காற்று சுழற்சி சற்று தீவிரம் அடைந்திருக்கிறது. அதுவும் மேற்கு நோக்கி காற்றை ஈர்க்க போகிற காரணத்தினாலே கட்டுப்பாட்டு அமைப்பாக இரண்டும் செயல்பட்டு தமிழ்நாட்டுக்குள் காற்று குவிதலை ஏற்படுத்தி மழைப்பொழிவு இப்பொழுது வேதாரண்ய பகுதியில் பொழிந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் கடலூர் மாவட்டத்தில் தொடங்க இருக்கிறது. நேற்று போல் மாலையில் தொடங்கி, அதாவது தரையில் இருக்கிற காரணத்தினால இந்த மழைப்பொழிவில் சற்று கொஞ்சம் தாமதம் இருந்தாலும் மழை பொழிவில் மாற்றமில்லை, மழை அளவில் மாற்றமில்லை. இன்று பெய்ய வேண்டிய மழை நாளையும் நாளைய மறுதினமும் சேர்த்து பெய்யும். கண்டிப்பாக பொறுத்திருங்கள். கண்டிப்பாக மேற்கு மாவட்டங்கள்,
கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், தெற்கு கர்நாடகா, அனைத்து உள் மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் என்று 2 நாட்களுக்கு மழை இருக்கிறது. 13ஆம் தேதி மதியத்திற்கு மேலும் மழை தொடர வாய்ப்பு இருக்கிறது. தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் 13ஆம் தேதி இல்லை என்று கூட கொஞ்சம் சந்தேக பார்வையில் பார்த்தோம். 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையும் கனமழை இருக்கிறது. மழையே நாளையும் நாளைய மறுநாள் தான் பெய்யும் என்கின்ற தலைப்புச் செய்தியுடன் விரிவான அறிக்கையை பார்ப்பதற்கு முன் இன்றைக்கு பெய்த மழைப்பொழிவை கொஞ்சம் அதிகபட்ச மழைப்பொழிவை பார்த்து விடுவோம். அதிகபட்சமாக நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி 9 சென்டிமீட்டர் மழை, நாகப்பட்டினம் மாவட்டம் திருப்பூண்டி 6 சென்டிமீட்டர், நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம், திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து 5 சென்டிமீட்டர், திருநெல்வேலி மாவட்டம் நாலுமூக்கு, தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி, திருநெல்வேலி மாவட்டம் காக்காச்சி, புதுக்கோட்டை மாவட்டம் நகுடி, நாகப்பட்டினம் மாவட்டம் கோடியக்கரை, நாகப்பட்டினம் மாவட்டம் தலைஞாயிறு தலா 4 சென்டிமீட்டர், புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி, புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை ஏஆர்ஜி, தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் பொன்மலை, திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை, நாகப்பட்டினம் மாவட்டம் நாகப்பட்டினம், திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல், திருச்சி மாவட்டம் மணப்பாறை, திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி, நீலகிரி மாவட்டம் குன்னூர், புதுக்கோட்டை மாவட்டம் மலையூர், நீலகிரி மாவட்டம் குன்னூர் பிடிஓ, தஞ்சாவூர் மாவட்டம் ஈச்சன் விடுதி, தஞ்சாவூர் மாவட்டம் குறுங்குளம், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் திருமயம், புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம், தஞ்சாவூர் மாவட்டம் மதுக்கூர், திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் வாத்தலை அணைக்கட்டு, நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரணி AWS, நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளை, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் திருச்சிராப்பள்ளி சந்திப்பு, தஞ்சாவூர் மாவட்டம் கல்லணை, புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல், திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் தலா 3 சென்டிமீட்டர், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மருங்காபுரி, புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை. மேலும் மாவட்டத்தின் பெயர் அறிவிக்காம நேரம் ஊற போற வெட்டிக்காடு, ஒட்டஞ்சத்திரம், ஒரத்தநாடு, தோகைமலை, புலிப்பட்டி, மதுரை, சிங்கமுனரி, தஞ்சாவூர், குடுமியான்மலை, அதிராமப்பட்டினம், திருவாரூர், மேலும் நாவலூர் குட்டப்பட்டு மற்றும் சிட்டம்பட்டி, இலுப்பூர், மேலூர், கந்தர்வக்கோட்டை, பொன்னையார் அணை மற்றும் கோடநாடு, நீலகிரி, ஆய்க்குடி, புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி விமான நிலையம் மற்றும் கீழ்நிலை, புதுக்கோட்டை, திருப்புவனம், சிவகங்கை, மேலும் கல்லந்திரி, மதுரை, தழுதலை, பெரம்பலூர், மதுரை நகரம், மதுரை மாநகரம், மதுரை வடக்கு, மதுரை AWS, துவாக்குடி மற்றும் குன்னூர், அரிமளம், கடவூர், கரூர், திருச்சிராப்பள்ளி நகரம், ஆலங்குடி, புதுக்கோட்டை, மணப்பாறை, திருச்சிராப்பள்ளி, தல்லாகுளம், மதுரை தலா 2 சென்டிமீட்டர். மேலும் 1 சென்டிமீட்டர் நிறைய இடங்கள் இருக்கு. பாபநாசம், கோத்தகிரி, காரையூர், சேரன் மகாதேவி, தம்மம்பட்டி, மேலும் குந்தாபாலம், கிண்ணக்கோரை, சேர்வலாறு, ஆவுடையார் கோவில், வேப்பந்தட்டை, குளித்தலை, கல்லணை, ஏஆர்ஜி, திருக்காட்டுப்பள்ளி, மேலும் காரைக்கால், தஞ்சாவூர், புள்ளம்பாடி, திருச்சிராப்பள்ளி, கீழ்கோத்தகிரி, நீலகிரி, காரைக்குடி, தென்பரநாடு நிறைய இடங்கள் இருக்குங்க. பெரிய பட்டியல் இருக்கு. 50க்கு மேற்பட்ட இடங்கள் இருக்கிறது. ஆகவே இது 1 சென்டிமீட்டர். அதிகபட்சமான மழைப்பொழிவு எங்க பதிவாயிருக்குன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பதிவாயிருக்கு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மழைப்பொழிவு இதுவரைக்கும் எவ்வளவு பெய்ஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து குளிர்கால மழைன்னு கணக்கில் வரும். டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும் வடகிழக்கு பருவமழை கணக்கில் வரும். ஆனால் பெய்து கொண்டிருப்பது வடகிழக்கு பருவமழை. புரிந்துக்குங்க. எவ்வளவு மழை பெஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அது இலங்கை மீது ஏறி இருக்கிற காலத்தில் கொஞ்சம் வீக்காக இருக்கிற மாதிரி இருக்கு. குளிர் கடுமையாக, சென்னையெல்லாம் நடுக்கும் குளிர். சுமார் 17 டிகிரி வரைக்கும் குறைஞ்சிருக்கு. மதுரையிலையும் 17 டிகிரி டெம்பரேச்சர் மதுரையிலையும். ஆகவே கொடைக்கானலில் 10, மதுரையில் 17. அப்போ எவ்வளவு நடுக்கும் என்பதை பார்த்துக்குங்க. ஆகவே இவையெல்லாம் மாறி நாளை மழையாக மாறும். நாளை மறுநாளும் மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் பெய்ய வேண்டிய மழைப்பொழிவு 6.8 மில்லிமீட்டர் தான் பெய்யணும். ஒட்டுமொத்த சராசரி 12.7 மில்லிமீட்டர் பெய்திருக்கிறது. 85% கூடுதல் மழைப்பொழிவு பொழிந்திருக்கு. இப்போ ஒட்டுமொத்தம் பெய்யாத இடங்கள், பெஞ்ச இடம் எல்லாம் சேர்த்து சராசரி மழை, தமிழ்நாட்டோட பெய்ய மழை 85% கூடுதலாக பெஞ்சிருக்கு இந்த 10 நாளில். ஓகேங்களா? அது 3 நாள் பெய்த மழை தான். 31ஆம் தேதிக்கு பிறகு 1ஆம் தேதி பெய்த மழையும் நேற்று பெய்த மழையும் தான். இதுவே சராசரி கூடுதலாக அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு நாளைக்கும் நாளை மறுநாள் தான் நல்ல மழையே இருக்கு. இன்னும் சராசரிக்கு கூடுதல் மழைப்படி தான் கிடைக்கும். வானிலை அமைப்புக்குள் போவோம். தற்பொழுது வேதாரண்யம் பகுதியில் மழை பெய்து கொண்டிருப்பதை நாம் ஏற்கனவே ஆடியோவாக பதிவு செய்தில் வழங்கியிருக்கேன்.
அந்த மழைப்பிடிப்பு பின்னோக்கி விலகினாலும் மீண்டும் முன்னேறி கொண்டிருக்கிறது. அந்த மழைப்பிடிப்பு மீண்டும் முத்துப்பேட்டை, பெருக வாழ்ந்தான், மேலும் கட்டிமேடு, திருத்துறைப்பூண்டி போன்ற பகுதிகளுக்கும் தகட்டூர் போன்ற பகுதிகளுக்கும் மீண்டும் முன்னேறி மழைப்பிடிப்பை கொடுக்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணிலிருந்து மேலும் அப்படியே திருத்துறைப்பூண்டி, திருக்கோளை பகுதிக்கும் மன்னார்குடி பகுதிக்கும் இரவிலே முன்னேறி மழைப்பிடிப்பை கொடுக்கும். இப்போ கடலூர் மாவட்டத்தோட பரங்கிப்பேட்டை பகுதியிலிருந்து நிறைய விவசாயிகள் பேசியிருக்கீங்க, நிலக்கடலைக்கு தண்ணீர் வேண்டும்னு. கண்டிப்பாக மழைப்பிடிப்பு இன்றைக்கு இரவு பொழியும். தயவு செய்து கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இன்றைக்கு பெய்ய வேண்டிய மழை பெய்யாததுக்கான காரணம், எப்படி நேற்றைக்கு மதியம் இலங்கை மீது தாழ்வு இருந்துச்சோ அதே போல செட்டிங்கை இன்றைக்கு மதியம் ஏற்படுத்தி விட்டது. மீண்டும் அது கடலுக்குள்ளே இறங்கும் பொழுது, அதாவது நேற்றைக்கு இருந்தது வெல்மார்க் லோ பிரஷர், இன்றைக்கு லோ பிரஷர் ஏரியா. ஆகவே எப்படியோ வட்டம் இலங்கை மீது பாதியும் கடலில் பாதியமாக இருக்கிற காரணத்தினால குளிர்காற்று என்பது தொடர்ந்து தமிழ்நாட்டின் ஊடாக இருந்துச்சு. இப்போ சற்று கடலில் இறங்கி குமரிக்கடல் பகுதியை நோக்கி நகரும் பொழுது நல்ல மழைப்பிடிப்பை கண்டிப்பாக நாளை மறுநாளும் கண்டிப்பாக கொடுக்கும். இன்றைக்கு இரவே மழைப்பிடிப்பு முன்னேறி கொண்டிருக்கிறது. கடலோர மாவட்டங்களில் தொடங்கி உள்ளேயும் கொடுக்கும். அரபிக்கடலில் பார்த்தீங்கன்னா மங்களூர் மற்றும் கோழிக்கோடு இடைப்பட்ட பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காற்று சுழற்சி, கடலில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சியும் கிழக்கு காற்றை ஈர்க்கிறது. அதனால கடலிலிருந்து வரக்கூடிய நீராவி மேற்கு தொடர்ச்சி மலையையும் தாண்டி கேரளாவிற்கும் மைசூர் வரை கர்நாடகாவிற்கும் நல்ல மழைப்பிடிப்பை கண்டிப்பாக நாளை மறுநாள் கண்டிப்பாக கொடுக்கும். ஆகவே மழைப்பிடிப்பை பொறுத்த வரைக்கும் தாமதம் தவிர விலகவில்லை. நாளையுடன் முடிவடையும். 13ஆம் தேதி தென் மாவட்டங்களுக்கு மட்டும்தான் சொல்லியிருந்த மழை நாளை தான் பலத்த மழையாக பெய்ய இருக்கிறது. நாளைய மறுதினமும் அதே மழையாக இருக்கிறது. பெரும்பாலான மாவட்டங்களுக்கு ஒதுக்கி தான் பெய்யும். இது ஏதோ மழை காலம் போல கொட்டி தீர்த்திராது. நிறைய மழை இருக்கு, உங்களுக்கு எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் என்று. அதே போல 13ஆம் தேதி டெல்டா மாவட்டங்களுக்கு, தென் மாவட்டங்களுக்கு பலத்த மழையே தெரிகிறது. ஆகவே கொஞ்சம் பொறுத்திருங்கள். நாளை மறுநாள் மழை இருக்கு. பெய்யாத இடங்களுக்கும் பெய்யும், அதாவது ஒதுக்கி பெய்யும். கண்டிப்பாக 2 நாளில் உங்களுடைய எதிர்பார்ப்பு குறைந்தபட்ச மழை பொழிவாவது கிடைத்திடும். மழை மேகங்கள் நாளை மறுநாள் உள் மாவட்டங்களில் சந்திப்பை ஏற்படுத்தும். மழை மேகங்கள் உண்டாகும், இருகாற்று இணைவெல்லாம் ஏற்படும். கண்டிப்பாக இன்றைக்கு இரவு நாளை அதிகாலை மழைப்பொழிவு ஆங்காங்கே கொடுக்கும். நாளை மதியம், மாலை, இரவு, நாளைய மறுநாள் அதிகாலை, காலை, மதியம் எல்லாம் டெல்டாவுக்கெல்லாம் நல்ல மழை இருக்குது. டெல்டா மட்டும் இல்லை, தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை எல்லாம் இனிமேல் தான் மழை இருக்கும். இந்த நிகழ்வு இலங்கையிலிருந்து இலங்கை மன்னார் வளைகுடா குமரிக்கடல் பகுதி நோக்கி நகர வேண்டும். அதே போல் அரபிக்கடல் நிகழ்வும் இருக்கிறது. அதனால் கர்நாடக பகுதிக்கும் ஒசூர் வரைக்கும் தாண்டி அது கர்நாடக பகுதி கூட மழைப்பிடிப்பை கொடுக்கும். இருவேறு மாதிரிகளை இதில் நினைச்சிருக்கேன். உங்களுக்கு வாய்ப்பு 1, வாய்ப்பு 2ன்னு 2 வாய்ப்பும் அதிகமாக தான் இருக்குது மழை. கண்டிப்பாக 2 நாளில் உங்களுக்கு நல்ல மழைப்பிடிப்பை கொடுக்கும். ஒதுக்கி கொடுக்கும். அருகே ஏற்ற இறக்கத்துடன் இருக்கும். அதையும் மனசில் வச்சுக்கணும். மழை இருக்குது. 12ஆம் தேதி 13ஆம் தேதி 2 நாள் மழை இருக்குது. போகி பண்டிகை அன்னைக்கு மழை இருக்காது. பொங்கல் பணியெல்லாம் நீங்கள் சுத்தம் செய்கிற பணி எல்லாமே செய்யலாம். அதே போல் பொங்கலுக்கும் மழை இருக்காது, அதுக்கும் உங்களுக்கு இடையூறு இல்லை. போகி, பொங்கல், மாட்டு பொங்கலுக்கெல்லாம் மழை இருக்காது. செவ்வாய்க்கிழமை வரைக்கும் மழை இருக்குது. திங்களும் செவ்வாயும் கனமழை இருக்குது பல இடங்கள் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.